Hi friends, welcome to our channel RD Vlogs. இன்றைக்கி நம்ம டின்னருக்கு வெளியே வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி புஷி ஸ்ட்ரீட்டில் உள்ள மெட்ராஸ் வெட்டிங் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஹோட்டல் புஷி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுனால கார் பார்க்கிங் எப்போயுமே இஷ்யூவாக இருக்கும். பட் இன்றைக்கி கிடச்சிருச்சு. கார் ஹோட்டல் வாசல்லே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. சுட்டீஸ் எப்பயும் போல் அம்மா கூட இல்லாமல் டேடிஸ் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டிஷ்ஷஸ் எதுவுமே பேச்சு வரலனாலும் அது வேணும் இது வேணுன்ற மாதிரி டிஷ்ஷஸ் கேட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஹாய் எவ்ரிபடி. இந்த ஹோட்டலில் யூஸ்வலாக எல்லா டிஷ்ஷஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் வாங்க. பட் நம்ம ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம், பார்ப்போம். இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருக்கோம். மச்சான் பார்த்திங்கன்னா ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். சுட்டீஸ் வந்து டேபிள் ஏறி சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். சுட்டி டேடிக்கிட்டேருந்து அவங்க அம்மா கிட்டே போயிட்டு வியூவர்ஸ்க்கு ஒரு ஹை சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்த மஷ்ரூம் சூப் வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். அடுத்து நம்ம ஸ்டார்டரில் ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லியிருந்தோம், அதுவும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இவங்க பிளேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரைத்தா, பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே பண்ணாங்க. பட் இவங்க ஹோட்டலில் பிரெட் அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்த பிரியாணிஸ் வந்தாச்சு. சிக்கன் மட்டன் ரெண்டும் வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் கிரேவியாக சொல்லியிருந்தோம், அதுவும் வந்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து மச்சான் ஒரு சிக்கன் டிஷ் ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தான், எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் அதுவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. லாஸ்ட்டு டிஷ் கார்லிக் நான் பன்னீர் டிக்கா மசாலா சொல்லியிருந்தோம், வந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு ட்ரிங்க்கோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கோலி சோடா, ஒரு மொஜிட்டோ சூப்பராக இருந்துச்சு. மொஜிட்டோ முடிச்சதுக்கப்புறம் பில் கேட்டு பில் வந்தாச்சு. பில் பே பண்ணிவிட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்க பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஐஸ் பாய் விளையாடி என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க விளையாடினது போக மம்மியும் டேடியும் தான் விளையாடணும்னு சேர்ந்து ரொம்ப சேட்டை. அப்புறம் ஒரு வழியாக கூட்டின்னு கிளம்பியாச்சு வெளியே. பில் பே பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே ஒரே சேட்டை. அதுக்குள்ளே ரோட்டில் போயிட்டு நின்றுக்கிட்டு ஒரு நான் மட்டும் சாப்பிட முடியல. அதை பார்சல் வாங்கிட்டு ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளான். புஷி ஸ்ட்ரீட்டில் ஒரு நைட்டு கூட ரோட் கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது, அவ்வளோ டிராஃபிக்கு. அப்புறம் ஒரு வழியாக ரோட் கிராஸ் பண்ணி காரை எடுத்துகிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். காரை பீச்சில் பார்க் பண்ணதும் ஒய்ஃபோட தங்கச்சி, எனக்கு தம்பி, ஒய்ஃபோட தங்கச்சியும் என்னோடய சின்ன பையனும் ஒரே ஆட்டம். அதுக்கப்புறம் பெரியவனும் போய் சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்துட்டு ஒரு ரன்னிங்கில் தான் போவாங்களாம், நடந்தெல்லாம் போக மாட்டாங்களாம், ரன்னிங்கில் போகிறாங்க. சுட்டிக்கு ஓடி டயர்டாகிட்டு அப்பாவை தூக்க சொல்லி ஒரே சேட்டை, அடம் பிடிக்கிறாரு. தூக்கிட்டு அப்புறம் நடந்து பீச்சுக்கு போயிட்டு இறக்கி விட்டாச்சு. பீச்சில் போய் இறக்கி விட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரே ஆட்டம் தான். ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. பீச்சில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றைக்கி மழை வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காற்று, ரொம்ப மழை. சுட்டி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கிளைமேட் அவருக்கு போயிட்டு அவருக்கு பிடிச்ச மாமதுரை பாட்டை போட்டு அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு ஒரு டான்ஸை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ரிச் போகலான்னு ஒரு பிளான். ஸோ அங்கேருந்து ரிச் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரதர் கோல் அவங்க பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு நடப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அண்ணன் தம்பி 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வாக் போனாங்க. வாக் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கார் எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட் ரிச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வெட்டிங் பிரியாணியில் நல்லா சாப்பிட்டதுனால கொஞ்சம் மினிமலான ஐஸ்கிரீம் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃபேமிலி, ஒரு சாக்லேட் பேபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்பயும் போல் எங்களுக்கு வாங்கின ஐஸ்கிரீமை சுட்டியும் ரயாவும் சாப்பிட்டுட்டாங்க. நாங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.